ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ரைட் ஆஃப், அதாவது செல்லிங் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எப்படி பண்ணணும், அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நிறைய நபர்கள் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு மந்த்ராவை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க். இங்கே ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். அதாவது நீங்கள் எல்லாருமே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப விருப்பப்பட்டு நீங்கள் செய்வீங்க. ஆனால் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது ஈஸியா இல்லை ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது ஈஸியா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் வந்தோடனே ஆப்ஷன் பையிங் ஈஸியா, ஆப்ஷன் செல்லிங் ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ஈஸி. அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணணும். அதில் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. சரிங்களா? இன்னொன்று கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும். அதாவது குறைவான லாபம் இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் ஆப்ஷன் செல்லராக வரணும். ஆனால் இதில் பெருவாரியாக என்ன அப்படின்னா ஒரு சின்ன பதட்டம் என்ன அப்படின்னா, பதட்டம் இல்லை, நிறையா அமௌண்ட் தேவைப்படும். நீங்கள் ரைட் ஆஃப் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். அது என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, இந்த டாடா ஸ்டீல் இதுதான் அண்டர்லைனிங் அசெட். சரிங்களா? இந்த அசெட் மேலே போகும் அப்படின்னா, அதாவது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. சரிங்களா? இது யதார்த்தமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எக்ஸ்பைரி டே அப்படின்னு வரும்போது, இல்லை கொஞ்சம் நாட்கள் ஆகுது ஸ்டாக்கில் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்க மேஜரான பிரச்சனை. இப்போ நான் பேசுகிறது பிகினருக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த வீடியோவை இன்னொரு வாட்டி கூட கேளுங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம மேலே போகும் நல்லா நினச்சிட்டோம், கணிச்ச மாதிரியே மார்க்கெட் மேலே போகுது. ஆனால் நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரீமியமில் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ உங்களுக்கு லாஸ் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் என்ன ஆகும், மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்டை செல் பண்ணிடுவோம். அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா புட்டை செல் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ரீமியமோட ப்ரைஸ் 100 அப்படி இருக்குது அப்படின்னா கீழே இறங்க உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இதில் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, மார்க்கெட் மேலே போகலை, மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சு, நல்லா ஃபால் ஆகிட்டு கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் வரும். ஏன்னா மார்க்கெட் சரமாரியாக சரியும் போது இது எங்கே போய் நிற்கும்னே தெரியாது. மேலே போய் டாப்பில் போய் நிற்கும், 1000 கூட போய் நிற்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகும். அது ஒரு பிரச்சனை. நிறைய அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டு போகும். அதனால தான் ஆப்ஷன் பையிங்கில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். இதுதான் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம், உல்டாவாக பண்ண போகிறோம். இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இப்போ டாடா ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், காலையும் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 150 டாடா ஸ்டீல் அப்படி ரவுண்டாக ஃபிகரை டைப் பண்ணிவிட்டு மார்ச்சுக்குள்ளே கான்ட்ராக்ட் காலையும் ஆட் பண்ணுறேன், புட்டையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம நார்மலாக யதார்த்தமாக ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனை என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். இந்த பை பண்ணும்போது உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா 31,625 தான் தேவைப்படும். சரிங்களா? ஆனால் இது நார்மலாக நம்ம எடுக்கிற ட்ரேட். இதை செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 5 மடங்கு உங்களுக்கு அமௌண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், புட்டை செல் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு 5 மடங்கு அமௌண்ட் தேவைப்படும். இதில் இருக்கிற ஒரு பிரச்சனையே இதுதான். சரிங்களா? ஸோ இந்த அமௌண்ட் இல்லாமல் தான் நிறையா பேர் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, இதுக்குள்ளே வர கொஞ்சம் கடினப்படுறாங்க. இப்போது எதனால இதில் லாபம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் மேலே போகுதுன்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போது இந்த 10 ரூபாயிலிருந்து என்ன ஆகுது, கீழே வர 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 நமக்கு ப்ராஃபிட். ஏன்னா செல் பண்ணிக்குது. மார்க்கெட் மேலே ஏற ஏற ஏற
புட்டு கீழே இறங்கும். இந்த 10 ரூபாவில் நம்ம செல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழே இறங்க 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 நமக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகலை. சரிங்களா? இப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரிவர்ஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு லாட் சைஸும் 5000 அப்படி இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20000 உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது. இது வந்து 6 ரூபாயில் இருக்குன்னா இது ரிவர்ஸ் ஆகி 11, 12 இப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் அதான். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே மேஜராக சக்ஸஸில் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் யதார்த்தமாக பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், பயத்தில் குயிக் பண்ணி வெளில வந்திருப்போம், எக்ஸிட் ஆகிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஒரு பாயிண்ட் தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அந்த லாஸை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். சரிங்களா? ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ உங்களை துரத்துது அப்படின்னா நீங்கள் கண் பார்வையிலேயே நிப்பாட்டலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலைகள்லாம் இருக்குது. சரிங்களா? கண் பார்வையிலே சண்டை எதுவுமே போட வேண்டாம், கண் பார்வையிலே நிப்பாட்டலாம். ஆனால் இதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் வேணும், எவ்வளோ பொறுமை வேணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப கடினமான செயல். இப்போது இந்த சிங்கம் உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நிறைய விஷயத்தில் நீங்கள் அதோட ஃபைட் பண்ணலாம். சரிங்களா? அது நம்மளை அடிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மரத்தில் ஏறலாம், இப்படி நிறைய யோசிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய யோசனைகள் உண்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரே ஒரு லாஸ் வருது வெளியே வரோம், லாஸ் வருது வெளியில் வரோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் நிறைய யோசிக்கணும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறீங்க, நல்ல அமௌண்ட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் கண் பார்வையில் நிப்பாட்டிடலாம். ப்ராஃபிட் எங்கே அப்படிங்கிறது நல்லா நீங்கள் படிச்சுட்டீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா புரிதல் வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. சரிங்களா? 10 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டீங்க, கீழே வந்த மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சரிங்களா? லாஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணி வைக்கிறீங்க. மறுநாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், கால் ஆப்ஷனை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? திரும்ப அகெயின் மார்க்கெட் மேலே போகணும், இது கீழே வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். இதனால் நமக்கு ஆக்ஷன் அதிகம் இல்லையா, இல்லை மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னா இன்னும் மார்க்கெட் மேலே போகணும், அடுத்து கொஞ்சம் இந்த மணி கீழே போயிட்டு என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனை ஒரு பை போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 ஆக்ஷன் நீங்கள் எடுக்கலாம். லாஸ் வந்தாலும் கம்மியான லாஸில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் சரியான ட்ரேடர். லாஸ் வர்றது யதார்த்தம். அந்த லாஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான். புலியோ சிறுத்தையோ துரத்தும் போது எவ்வளோ பயம் இருக்கும், நம்ம என்னென்னலாம் யோசிப்போம். சரிங்களா? ஒரு வாட்டி லாஸ் ஆனால் கூட ரொம்ப இருந்து யோசிச்சு பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் தோற்றாலும் ஒரு மாதம் அப்படியே அதுலேருந்து அவாய்ட் பண்ணி அதை பார்த்துட்டிங்கனாலே நிறையா புரிதல் வரும். எப்படிலாம் ட்ரேட் எடுத்துக்கலாம், இதில் எப்படிலாம் சூச்சம் இருக்குது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.